ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு காயின்ஸ் வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும், கோல்ட்லேயே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமை விட, எஃப்டியை விட, ஆர்டியை விட ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது நம்மளோட அவசர தேவை சமயத்தில் உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ப்ளெட்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது ஆர்டியில் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கும்போது, பேங்க் ஆர்டியாக இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியாக இருந்தால் நம்ம 5 வருஷம் கழித்து தான் க்ளோஸ் பண்ண முடியும். இப்போது ₹6700 விற்கும்போது நம்ம ஒரு 100 கிராம் கோல்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6325 to 6350 அந்த ரேஞ்சில் வந்து விற்றுட்ருக்காங்க. அப்படின்னா நமக்கு இப்போ பண தேவை அப்படிங்கும்போது இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம் தான் வரும் கண்டிப்பாக. இப்போ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5 மந்த்ஸுக்கு முன்னாடிலாம் 5800 அந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. சடனாக தான் பார்த்திங்கன்னா ஒரு ₹6000 வந்து தாண்டிச்சு. இப்போ கம்மியாயிடுச்சுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் வந்து பிலோ 6000 வந்து வரல. பழைய ரேட்டுக்கு வருமா வராதா அப்படின்றதெல்லாம் நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து பட்ஜெட் அப்போ கஸ்டம்ஸ் வந்து கோல்டுக்கு கம்மி பண்ணாமல் இருந்திருந்தால் இதே ரேட் வந்து மெயின்டைன் ஆகிருக்கும். இப்போ நம்ம முன்னாடி வாங்கிட்டோமே, இப்போ குறைஞ்சிருச்சின்னு ஃபீல் பண்ணுறதை விட, இப்போ கம்மியாக இருக்கும்போது நம்ம கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். இப்போ கோல்டு வாங்கணுன்னா நீங்கள் எந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இப்போது வந்து கோல்டு இப்போ என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது இப்போ நம்ம ஜிஆர்டியில் வந்து ஸ்கீம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமே வேறு. இப்போ நம்ம அமௌண்ட் பே பண்ணாலும் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளோ எடுக்க போகும்போது என்ன ரேட் இருக்கோ அவ்வளோ கிராம்ஸ் தான் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நிறைய கடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்குறதுக்கு அப்படியே கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ஷாப்ஸில் இருக்குது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டு நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு ஜுவல் எடுக்கணும்னு இப்போ எனக்கு தேவை இல்லை, ஆனால் நான் ஜுவல் எடுக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டைமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி வைக்கலாம். கோல்டு காயினை பொறுத்தளவுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸில் வந்து 2% வேஸ்டேஜ் தான் போடுறாங்க. 2% வேஸ்டேஜ்ன்றது உங்களுக்கு பெருசாக வந்து வராது. ஸோ நீங்கள் இந்த டைமில் கோல்டு காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து போடலை, கோல்டு காயின்ஸ் வாங்கலைன்னா கம்மியான வேஸ்டேஜ் இருக்கிற ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். கம்மியாக அப்படின்னா 2% 3%லாம் நம்ம கிடைக்காது. பிலோ 10% வேஸ்டேஜில் வந்து வாங்கலாம். இது லாஸ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இப்போ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இன்னொன்று என்ன கேட்குறீங்க அப்படின்னா, என்கிட்ட இப்போ வீட்டில் கோல்டு இருக்குது, நிறைய ரிப்பீட்டடாக வர கமெண்ட் தான், கோல்டு ஜுவல்லை வந்து நான் ப்ளெட்ஜ் பண்ணுறேன், ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து புதுசாக கோல்டு காயின் வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸை அடகுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க, கோல்டு நகையை தான் எடுத்துக்கிறாங்க. சில பேங்க்ஸில் வந்து காயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அப் டு 40 கிராம்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து கோல்டு காயினை ப்ளெட்ஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை. இப்போ நீங்கள் பண்ணும்பொழுது ஆர்பிஐயில் நிறைய ரூல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பேங்க்ஸில். இப்போது நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்திங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே அந்த நகைக்கான ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு தான் அந்த நகையை வந்து நீங்கள் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி மாதிரி நம்ம வட்டி கட்டிகிட்டே வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இப்போ இல்லை. நீங்கள் அதை ஃபுல் அமௌண்ட்டும் ரெடி பண்ணி அதை திரும்ப மீட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக லோன் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் உங்களால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனுக்கு வந்து போங்க. அது உங்களோட இண்டிவிஜுவல் விருப்பம். இந்த மாதிரி செயினுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து டெய்லி வியர் செயின் தான். இதை வந்து நம்ம எடுக்கும்பொழுது இதுக்கு நார்மலாக வந்து ஒரு 12% 13% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. இதை நம்ம கம்மி பண்ணி கேட்கும்போது 10% 11%க்கு வாங்கலாம். இப்போ ஆடி மாதத்துக்கு ஜிஆர்டியில் கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்கிறதால வேஸ்டேஜில் எதுவும் கம்மி பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இல்லை எனக்கு வந்து கிஃப்டெல்லாம் வேண்டாம், நீங்கள் வேஸ்டேஜ் மட்டும் கம்மி பண்ணுங்கன்னா தாராளமாக வந்து பண்ணி தருவாங்க. ஏன்னா வீட்டில் நமக்கு ஏற்கனவே இருக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ்
ஐட்டம்ஸ் தானே கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வாங்காமல் கூட இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். இல்லை கிஃப்ட் எனக்கு வேணும்னா வேஸ்டேஜில் கம்மி பண்ண மாட்டாங்க. 1% இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செயின்லாம் நீங்கள் 2 சவரன் 3 சவரன்னு வாங்கும்போது நீங்கள் 10% 11%லேயே வாங்கலாம். இந்த முறுக்கு செயின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து நீங்கள் 5% வேஸ்டேஜ்லேயே வாங்கலாம். இப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது, கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி செயின்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியான இதுலேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ கோல்டு ரேட் அப்படியே கம்மியாகிட்டே தான் இருக்குமா. நியூ இயருக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணேன், இன்க்ளூடிங் நானும் தான் உங்கள் கூட பண்ணேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 6780 அந்த ரேஞ்சில் தான் நானும் 4 கிராம்ஸ் காயின் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. அப்படி இருக்கிறவங்க இப்போ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறீங்க. நான் இந்த அமௌண்ட் இருக்கும்போது 6700 800 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது இவ்வளோ கிராம்ஸ் வாங்கிட்டேனே, இப்போ வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கோல்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக ரிட்டர்னுக்கு தரவே தராது. லாங் டேர்மில் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோல்டு ரேட் வந்து 7000 வந்து நெக்ஸ்ட் இயர்லேயாவது போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம யாராலையுமே ரேட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இப்போ வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, இல்லாட்டி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வெளியில் போகிறது, படத்துக்கு போகிறது, அந்த மாதிரி நிறைய நம்ம டாய்ஸ்க்குன்னு செலவு பண்ணுறோம். ஒரு கிராம்ஸ்க்குவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே வந்து நீங்கள் 6800 ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இப்போ 6300ங்கும்போது 500 தான் வந்து கம்மியாயிருக்கு. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லை. இப்போ பிலோ 6000 போயிருச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கலாம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதுக்காக நீங்கள் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். எப்போவுமே அதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்போது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது பெனிஃபிட் தான். இப்போ பேங்க் ஆர்டியை விட பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸை விட உங்களுக்கு கோல்டு தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். இருந்தாலும் நம்ம வாங்கும்போதே ஒரு 5% கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுறோம் கோல்டில். சேல் பண்ணி நம்ம காசாக்கணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இப்போ கோல்டு காயின்ஸ் வாங்கலாமா, கோல்டு ஜுவல்ஸ் வாங்கலாமான்னா தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ வாங்கிட்டு 2 வருஷத்தில் இல்லை 3 வருஷத்தில் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு லாபமாக இருக்காது. ஒரு 10 வருஷமாவது மினிமம் 5 வருஷமாவது வெயிட் பண்ணும்போது நமக்கு வந்து கெயின் கிடைக்கும். ஏன்னா நம்ம வாங்கும்போதே பார்த்திங்கன்னா ₹100 பொருளை ₹105 தான் வாங்குகிறோம். இதுக்குன்னு பார்த்திங்கன்னா 2% வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்து தான் வாங்குகிறோம். இப்போ கோல்டு வந்து நமக்கு 5% ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக அபவ் 10%க்கு மேலே வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு லாபம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணும்போது 2% டிடெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா நமக்கு கேஷு. அதனால் 12% வரைக்கும் ரேட் ஏறுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து கெயினாக இருக்கும். அதுதான் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஹை ரேட்டில் 6800 அந்த ரேஞ்சில் கோல்டு வாங்கினவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேணாம். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து இதுக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு காயின் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கம்மியான வேஸ்டேஜில் கோல்டு ஜுவல்ஸ் கூட வாங்கினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டால் கூட பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நம்மளால் சாமானிய மக்கள் நம்மளாலையும் பார்த்திங்கன்னா ரேட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கம்மியாக இருக்கும்போது எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வாங்கணுன்னா வாங்குங்க. வாங்கினதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வந்து கம்மியாயிடுச்சு கோல்டு ரேட்டு, இப்போவே நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத சேல் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணால் நமக்கு கோல்டு வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எந்த அளவுக்கு இறங்குச்சோ அந்தளவுக்கு வேகமாக இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? பிலோ 6000க்கு கோல்டு ரேட் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.